ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் அருமையான டேஸ்ட்டில் சிம்பிளாக ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரசம் வைக்கிறதுக்காக நம்ம ரசப்பொடி ரெடி பண்ண போகிறோம். இந்த ரசப்பொடி ரெடி பண்ணுறதுக்கு வெறும் 3 பொருள் தாங்க தேவை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் 50 கிராம் ஜீரகம் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 25 கிராம் மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த சீரகத்தையும் மிளகையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 50 கிராம் காஞ்ச மிளகாயை காம்பு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காஞ்ச மிளகாயை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த காஞ்ச மிளகா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைப்பட்டு வந்தால் போதுங்க. இந்த ரசப்பொடியை ஈரம் படாமல் ஒரு பாக்ஸில் போட்டு 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது மீதி இருக்கிற ஜீரகத்தையும் மிளகையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நம்ம அரைச்சிட்டு வந்த ரசப்பொடி இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த ரசப்பொடியிலேருந்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரசம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியை 4 இல்லைன்னா 2 மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இதில் இப்போது 5 பல் பூண்டை தட்டி எடுத்துருக்கிறேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரசப்பொடி நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வைக்கிற அளவுக்கு 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரசம் வைக்கிறதுனால இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். 2 நிமிஷமே அதிகம் தான். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்கண்ணா. இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். இதை இப்போது தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அதிலிருந்து புளி தண்ணி இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம புளி தண்ணியை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி இதை ஸ்டவ்வில் வச்சுருங்க. இதை நீங்கள் அடுப்பில் வச்சதுமே அடுப்பு ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும். இது 1 இல்லை 2 நிமிஷத்தில் ஓரங்களில் நுர பொங்கி வந்துடும். அப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக நுர பொங்கி வந்தால் போதும். அடுப்பு அமர்த்திடுங்க. இந்த ரசம் செய்கிறதுக்கு 2 நிமிஷமே அதிகம்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரசத்துக்கு இப்போ தாளித்து விட்டுறலாங்க. அதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்குறேங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே ரசத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம ரசத்துக்கு தாளித்து விட்டதுக்கப்புறம் இதில் உடனே கரண்டி போட்டு கிண்டவோ உடனே மூடி வைக்கவோ கூடாதுங்க. ஒரு 5 இல்லை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ரசம் ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு.